சொன்னாங்க. ஆ, ஆ, ஆமா, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பி வந்திருக்கலாம்ல. ஏன் அவசர அவசரமா நைட்டே வந்தீங்க? அது அவங்க தலையில அடிபட்டதை கேட்டு அவங்க பதறி போயிட்டாங்க. அதனாலதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். சோ சாந்தி முகூர்த்தம் நின்னு போச்சு, அப்படிதானே? ஆமா, எதிர்பார்க்காத சில விஷயம் நடக்கும்போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஆனா நான் எதிர்பார்த்தேன். என்ன சொல்லுதிய? ஊர்ல உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணது ராமோட சித்தி மகாலட்சுமி யதார்த்தமா கேட்டுட்டாங்க. அதனால அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னங்க சொல்லுதிய? ரிசப்ஷன்லாம் வச்சு முறைப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம்ல. அதுல என்னங்க தப்பு இருக்கு? ஆசைப்பட்டது தப்பில்ல, ம், ஆனா அவங்க வேணும்னே மண்டைய உடைச்சுக்கிட்டு உடனே உங்களை ஊருக்கு கிளம்பி வாங்கன்னு மிரட்ட கூடாதுல்ல. மண்டைய உடைச்சுக்கிட்டாங்களா? அவங்க மாடிப்படியில வழுக்கி விழுந்ததால சொன்னாங்க. உன்னை நான் குழப்பல, ஆனா எதையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடாத. நீங்க என்ன சொல்லுதிய? இந்த வெட்டிங் ரிசப்ஷனை மகாலட்சுமி ஏற்பாடு பண்ணதையே என்னால இதுவரைக்கும் நம்ப முடியல. தனக்கு ஆதாயம் இல்லாம மகாலட்சுமி எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டாங்க. உன்னையும் ராமையும் சேர்த்து வைக்கிறதுல அவங்களுக்கு என்ன லாபம்? சீதா, எனக்கு தப்பா படுது, அதான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். என்ன? போகுது, நீ சொல்லு. மாமா, அக்காவும் நானும் நாளைக்கு திருவள்ளூர் வரைக்கும் போகலாம்னு இருக்கோம். திருவள்ளூருக்கா? எதுக்கு போறீங்க? குழந்தைக்காக டாக்டரை பார்க்கலாம்னா காசு செலவாகும், வேண்டாங்கிற. கோவிலுக்காச்சும் போலானுதான். ஏய், நம்ம ஊர்ல இல்லாத கோயிலா? நான் சொல்லல, இந்த மனுஷன் எதுக்கும் ஒத்து வர மாட்டாரு. இப்படிதான் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. மாமா, திருவள்ளூர்ல சந்தான பெருமாள் கோவில்னு ஒண்ணு இருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த கோவில் ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அன்னைக்கு கோவில்ல தங்கி விளக்கு வச்சா கை மேல பலன் கிடைக்கும். எங்க அம்மா கோயில்ல வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. சரிம்மா, சூர்யா வந்துட்டோம், குடும்பத்தோட சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். வேலை விஷயமா ஊருக்கு போனவன் வரதுக்கு 1 வாரம் ஆகும். அதுக்குள்ள பௌர்ணமி போய் அமாவாசையே வந்துரும். சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. அப்படியே உன்னையும் பார்க்கலான்னு இருக்கோம். வரலாம்ல? என்னக்கா இப்படி கேக்குறிய? பறந்து வா. நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுதேன், சரியா? என்கிட்ட கூட. சீதா, அக்கா பேசணுமா? குடு குடு குடுக்கா. சீதா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைல்ல, அதான் ட்ரீட்மெண்ட்டுக்காக 2 நாளைக்கு சென்னைக்கு வந்தோம். லாட்ஜ்ல தங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகும்போது அப்படியே உன்னையும் ஒரு 8 நானும் அதுவும் பார்த்துட்டு போலான்னு இருக்கோம். என்னக்கா நீங்க பேசுதிய? லாட்ஜ்ல தங்க போறீங்களா? முதல்ல நீங்க கிளம்பி இங்கன வாங்க. இல்ல சீதா, எதுக்கு உனக்கு வீண் சிரமம்? மது, இந்த நீயே சொல்ல. வேண்டாம் சீதா, எதுக்கு உனக்கு தேவையில்லாத சிரமம்? அக்கா, அந்த மகாலட்சுமிய நினைச்சு பயப்படுதியா? ஆள்தான் அப்படி. இப்ப எல்லாமே மாறி போச்சு. எனக்கே பார்க்க பாவமா இருக்கு. ஸ்ட்ரிக்ட்டா சொன்னா கேட்டுப்பாங்க. அது எப்படி இல்ல? சும்மா எப்படி எப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காத. நீ முதல்ல கிளம்பி இங்கன வா. ஒரு நிமிஷம். பாஸ் பாஸ், இங்க வாங்க. மதுவும் சூர்யாவோட அக்காவும் சென்னைக்கு வந்திருக்காங்களா? லாட்ஜ்ல தங்க போறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, இங்கனதான் வரணும்னு நான் சொல்லிட்டேன். நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஹலோ ஹலோ, எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல கிளம்பி நேரா இங்க வாங்க, அப்புறமா பேசிக்கலாம். ஹலோ, என்ன சொன்னாங்க?
வராங்களா? ஆ, ஃபர்ஸ்ட் நீ லொகேஷன் ஷேர் பண்ணு. பண்ணிட்டேன். லொகேஷன் அனுப்பியிருக்கா. அண்ணா நேரம் போங்க. மேடம், மது சரின்னு சொல்லிட்டா. நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். குட். இது பாரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி காட்டிக்க கூடாது, புரியுதா? புரியுது மேடம். முதல்ல நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க. அஞ்சலி, அந்த தட்டெடு. இந்தாங்க. இவ பக்கத்துல நிக்கிறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? இவள பார்க்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல வெளியே போ சொல்லு. மகா நினைச்சபடி நீ சீக்கிரம் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அஞ்சலி, அந்த ஸ்வீட் எடு. இந்த ஸ்வீட் இல்ல, ஸ்வீட் வேண்டாம். சாப்பிடு. அக்கா, எதுக்குக்கா தயங்குற? உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். சாப்பிடுக்கா. சாப்பிடு மது. காட்டு. சாப்பிடு. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிடு. விட்டா சீதாவை விரட்டி விட்டுட்டு இவளை வச்சுக்குவாங்க போல இருக்கே. தலையில தூக்கி வச்சுட்டு இப்படி ஆடுறாங்க. செல்வி அக்கா, தம்பி அவங்களுக்கு காஃபி டீ ஏதாவது கொடுங்க. சரிங்க தம்பி. செல்வி அக்கா, நோ காஃபி நோ டீ, ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் கொடுங்க. சரிங்கம்மா. அஞ்சலி, மதுவை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டை நல்லா சுத்தி காட்டு. ஓகே வாங்க. வாங்க போலாம். அந்த பேக் வாங்கி போய் வை. அண்ணி, நான் தான் சொல்றேன்ல, வாங்க வாங்க. நீ செல்வி. அம்மா சொல்லுங்கம்மா. இன்னைக்கு சமையல் அசத்தலா இருக்கணும். சரிங்கம்மா. மதுவுக்கு என்னென்ன ஐட்டம் பிடிக்கும்னு கேட்டு ரொம்ப டேஸ்டா பண்ணணும். சரிங்கம்மா. என்னாச்சு? எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சீதா, மதுவை எதுக்கு இங்க வர சொன்ன? ஏன் வந்தா என்ன? தப்பு சீதா. பாத்தியா, மதுவுக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது கூட யோசிக்காம ராம் பொண்டாட்டி அழைக்கிற மாதிரி அண்ணின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. மதுவை எல்லாருக்கும் பிடிக்கும். நான் தானே தேவையில்லாம யாருக்கும் விருப்பம் இல்லாம இங்க உள்ள வந்திருக்கேன். உண்மைய சொன்னா பாஸுக்கும் மதுவுக்கும் தான் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருந்துச்சு. கொலச முத்து மாதிரி எதுக்காகவோ மாத்திட்டா. என்ன பேசுற நீ? உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீல. மகாலட்சுமி கூட மாறிட்டாங்க, நீங்க தான் இன்னும் மாறல. நீ அக்கா பாசத்துல பேசுற. நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது, ஆனா புரியும் போது வலிக்கும். உங்களுக்கு தான் புரியல, எனக்கு எல்லாம் புரியும். டோன்ட் போறாம. அப்புறம் என்ன அண்ணி? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆம்பளை குரல்ல பேசினது யாரு? அதுதான் நம்ம ராம். என்ன சொன்னீங்க? இல்ல ராமர் மேல சத்தியமா நம்ம மதுதான்னு சொல்ல வந்தேன். என்ன மது? ஹலோ, என்ன போன்ல கலாய்க்கிறல்ல? வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். சரி, நான் போன் வைக்கிறேன்.
கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க ராம். நாங்க இங்க வந்தது சூர்யாக்கு தெரியாது. கெஸ் பண்ணேன். நீங்க தப்பிச்சிட்டீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. தேங்க்யூ. தெரியாது. இது உங்க ரூம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் சாரி கேட்கணும். என்னதான் இருந்தாலும் நான் இங்க வந்தது தப்பு தானே. பரவாயில்ல விடுங்க, நான் தப்பா நினைச்சுக்கல. இருந்தாலும் ஐ எம் வெரி சாரி. ஏன் கை நடுங்குது? வெளியே மட்டும் இல்லைங்க, உள்ளேயும் நடுங்குது. ப்ளீஸ் இத யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சீதா கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு எந்த தப்பும் நடக்கலையே. ஆனா எனக்கு ரொம்ப தப்பா தோணுது. என்ன வண்டி கண்டுக்காம படுவேகமா போகுது? என்னாச்சு? நான் உள்ளார இருக்கேன்னு தெரியாம அவங்க ரூம்குள்ள வந்துட்டாங்க. என்னை பார்த்து ஷாக் ஆகி சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல விடுங்கன்னு சொல்றேன், ஆனா விடல. ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி சாரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்ல வேளை நீ வந்துட்ட, இல்ல இன்னைக்கு பூரா சாரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் விட இங்க நடந்தத உன்கிட்ட சொல்ல வேணும்னு சொல்லிட்டாங்க. கையெல்லாம் நடுங்குது சீதா அவருக்கு. பாவம், ரொம்ப பயந்துட்டாக. வெகுளியா இருக்காவ. நல்ல ஆம்பளைங்களுக்கு தான் இந்த பதட்டமும் பயமும் இருக்கும். அதான் அத்தனை வாட்டி சாரி கேக்குறாவ. ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் உங்களை போக விடாம தடுத்துட்டேன். அதுவும் இல்லாம மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாரையும் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. என்னங்க நீங்க முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த பெரிய வார்த்தை மன்னிப்பெல்லாம்? இல்ல சம்பந்தி, நாங்க மட்டும் இல்ல, மகாவும் இத சொல்லி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நடந்தத மனசுல வச்சுக்காம பெரிய மனசு பண்ணி நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சம்பந்தி. எங்க பொண்ணு சீதா வாழ வந்த இடத்துல நிம்மதியா இருக்கா. எங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைங்க. அவளுக்காக நாங்க என்ன வேணா தாங்கிடுவோம். எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன சம்பந்தி, என்ன வருத்தம்? உங்க மூத்த பொண்ணு மட்டும் மக ஆசைப்பட்ட மாதிரி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? சம்பந்தி, அவளை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. அவளை நாங்க அப்பவே தலை முழுகிட்டோம். அப்படி ஒரு பொண்ணு பிறந்துட்டேன்னு நாங்க அவமானப்படுதோம், வெக்கப்படுதோம். எங்க உயிரே போனாலும் சரி அவன் முகத்துல நாங்க முழிக்கவே மாட்டோம். ஐயோ, வீட்டுக்குள்ள மது இருக்காளே, அவளை இவர் பார்த்தா என்ன நடக்கும்? அவ பேரை ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே எந்த கத்து கத்துறாரு. என்னங்க நீங்க வந்த இடத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க ஏதோ மனசுல இருந்த வெறுப்புல அப்படி பேசிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, நீங்க உள்ள வாங்க. வாங்க சம்பந்தி. சரி வாங்க வாங்க. சம்பந்தி, ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீங்க இந்த ரூம்ல தங்கிக்கங்க. உங்களுக்கு இந்த ரூம் பிடிச்சிருந்தா சொல்லுங்க, இல்லனா வேற ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. லஞ்ச் ரெடி ஆனதும் எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சரி சரிங்க சம்பந்தி. வாங்க.
ஏங்க மதுவை நினைச்சு நீங்க கோவப்படாதீங்க. சீதாவோட ரிசப்ஷன் நல்லபடியா நடக்கணும். நமக்கு அதுதான் முக்கியம். நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம். சீதா கிட்ட சொல்லி வை, அக்கா அக்கான்னு அதிகம் பாசம் காட்ட வேண்டாம்னு சொல்லு. அதுக்கு பிறகு அவ வாழ்க்கையே பிரச்சனையா இருப்போகுது. அக்கா இந்த குடி குடிக்கா. அக்கா தயவு செஞ்சு அழாதக்கா. அப்பா எப்படி பேசுறாங்கன்னு பாத்தியா சீதா? அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் தீரவே இல்ல. அக்கா அப்பாவோட அந்த கோவத்துக்கு என்ன காரணம்னு உனக்கே நல்லா தெரியும்ல. உன்னைய பார்த்து அவங்க கத்தலனாதான் ஆச்சரியம். அப்பா உன்னைய பார்த்ததும் தன்னோட மனசுல இருந்து கோவத்தை எல்லாம் கொட்டிட்டாக. மகாலட்சுமியும் அப்படி சொன்னதும் நீ ரிசப்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாக. இதுக்கப்புறமும் நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? சீதா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா நீ தயவு செஞ்சு வருத்தப்படாதக்கா, எல்லாம் சரியாயிரும். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போக்கா. இப்பதான் என் செல்ல அக்கா. சரி நீ இரு, நான் போய் உனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறேன். அது வரைக்கும் ரெஸ்ட் எடு. ஏய் ஏய் சொல்ல இங்க வா. இங்க வா. ஐயா ஐயா அந்த பொண்ணு மது வெளியில வந்தாளே, எங்க போனா? அழுதுகிட்டே பேக் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க ஐயா. வெளியே போயிட்டாளா? எதுக்குங்க மது இப்ப வெளியில போனா? அவங்க அப்பா திட்டினதுனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அப்பா இத முதல்ல சித்துக்கிட்ட சொல்லி ஆகணும்பா. நீங்க வாங்க. ஏய் அஞ்சலி, அண்ணே வேண்டாண்ணே. மகாட்ட சொன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த விஷயம் மகாவுக்கு தெரியாம நாமளே சால்வ் பண்ணலாமே. நாமளே வா? எப்படி? அது கோச்சிட்டு போனதை பார்த்தா யார் போய் கூப்பிட்டாலும் அவ வர மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு சீதா போய் கூப்பிட்டாதான் வருவா. சரி, விஷயத்தை சீதா கிட்ட சொல்லுவோம். வாங்க வா. இவங்க சீதா கிட்ட போறதுக்குள்ள நாம போய் மது கிட்ட இவங்களோட பிளான சொல்லிடுவோம். அக்கா இப்ப நீ வர போறியா இல்லையா? சாரி சீதா, நான் வரல. அக்கா என்னைய பாரு, என்னைய பாருக்கா. எனக்கு கல்யாணமே வேணாம்னு தான் நான் இருந்தேன். உனக்கே அது தெரியும்ல. நீ உன் காதல அப்பா அம்மா கிட்ட அறகுறையா சொல்லியிருந்தா கூட அப்பா இந்த சம்மதத்துக்கு ஒத்திருந்திருக்க மாட்டாருக்கா. நீ சொல்லாம விட்டது உன் தப்புதே அக்கா. அப்பா கோபம் தப்பில்ல. ஒவ்வொரு ராத்திரியும் அப்பா எப்படி அழுதாகன்னு எனக்கு தான் தெரியும். எப்பாவையும் அம்மையையும் அந்த மகாலட்சுமி எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு உனக்கு தெரியாதுக்கா. எனக்கு தான் தெரியும். அதுக்கு காரணம்
அப்பா பட்ட அவமானம் சாகுற வரைக்கும் அப்பா நெஞ்சுக்குள்ள முள்ள மாதிரி குத்தும். அதுக்கு காரணம் நீதானே நினைப்பாகக்கா. அந்த கோபம், இயலாம, அவமானம் எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு நம்புவாங்க. உயிர் போற வரைக்கும் அந்த வலி தொடரும். அச்சோ சீதா, நீ தப்பு பண்ணாத. மொத்த குடும்பமும் உனக்கு எதிரியா தான் இருக்காங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம்னு தான் நான் நினைச்சேன். நான் வாழாம போனா அது எனக்கு பாதிப்பு இல்லக்கா. அம்மா அப்பனுக்கு தான் வேதனை, உனக்கும் கெட்ட பேரு. அதனாலதான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன். இப்போ எல்லாமே சரியாகிட்டு இருக்கு. நீ போனா என்ன அர்த்தம்? கையக்காரின்னு சொன்ன மாமா 2 பேரும் என்ன மருமகன்னு சொல்றாங்க. மத்தவங்களுக்கு அது வார்த்தை, ஆனா எனக்கு அது அங்கீகாரம், எனக்கு அது கௌரவம். எனக்கு நல்லா தெரியும்க்கா, நான் ராமுக்கேத்த மனைவி இல்ல. உனக்கு அசிங்கமா இல்ல? உன் தங்கச்சி வாழுது வீட்டுக்குள்ள நீ வந்ததே அவமானம். ஆனா அந்த குடும்பத்தோட சேர்ந்து கும்மாளம் அடிக்கியே, உனக்கு உன் உடம்பு கூசல. அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்துன்னு சீதா கால விழுந்த, அத பெருமையா நினைக்கணும். ஏன்னா அவ என் குடும்ப கௌரவத்தையே காப்பாத்தின. நீ மூத்த பொண்ணான ஒன்ன தூக்கி தோல்ல சுமந்து பொத்தி பொத்தி வளர்த்த. அதுக்கு நீ கொடுத்த வெகுமானம் என்ன தெரியுமா? அவமானமும் அசிங்கமும் தான். என் பொண்ணு சீதாவ இந்த வீடே அவமானப்படுத்துச்சு. அவ அழகா இல்லைன்னு கேவலப்படுத்தினாவோ. வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம வாசல்ல நிக்க வச்சாங்க. ஆனா அதுக்காண்டி என் பொண்ணு சீதா கலங்கல, தடுமாறல. ஒத்த பொண்ணா மொத்த குடும்பத்தையும் சமாளிச்சுட்டல்ல. கல்யாணத்துக்காண்டி மொத்த ஊரும் திரண்டு இருக்கும் போது மாலையை மாத்திக்கிட்டு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவன் தான் என் புருஷன்னு சொல்லி என்ன தலகுனி வச்சியே. நீ எங்க? இந்த குடும்பமே ஒண்ணு திரண்டு என்ன அவமானப்படுத்தும் போது காளியா மாறி சீர்னாலே என் பொண்ணு சீதா, அவ எங்க? உனக்கு இப்ப இந்த வீட்டுல கிடைக்க கௌரவம் அது யாரால தெரியுமா? என் பொண்ணு சீதாவால. வெளியே போன்னு சொன்னவங்க வாயாலேயே உனக்கும் உன் புருஷனுக்கும் விழா வச்சு கொண்டாடுறோம்னு சொல்ல வச்சவளும் என் பொண்ணு சீதாதான். அவ கஷ்டப்பட்டு தக்க வச்சுக்கிட்ட இந்த வாழ்க்கையும் அந்தஸ்தையும் நீ இங்க வந்து கெடுக்க பாக்கியா? அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறிய? சீதா என் தங்கச்சிப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. வாய மூடு. உன்னை தலைமொழி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா அம்மானு சொந்த முன்னாடி பேசின அப்புறம் மனுஷன இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நானா இங்க திரும்பி வரல, சீதா தான் வர சொன்னா. வேணும்னா நான் இங்க இருந்து போயிடவா? உன்னை இங்க இருக்க சொன்னதே என் பொண்ணு மாப்பிளையும் தான். உன் கல்யாணத்துல ஓடி போய் எங்களை தலகுனிய வச்ச மாதிரி. நல்ல ப்ராடக்ட் தானே எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எஸ் மேடம். குட். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது அலர்ஜி ஆச்சு, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். மேடம், எல்லாமே இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான் மேடம். வெரி குட். நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம்.
எல்லாருக்கும் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சித்தி. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. தையக்காரிக்கும் மதுமிதாவுக்கும் ஒரே மாதிரி மேக்கப் பண்ணணும். மதுமிதா வேண்டாம் தான் சொல்லுவா, ஆனா விடக்கூடாது. சித்தி, மதுமிதா அண்ணி ஏற்கனவே அழகுதாங்க. அவ அழகுதான், ஆனா ரிசப்ஷன்ல பேர் அழகியா தெரியணும். போங்க. சரிங்க சித்தி. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. நீதான் ராமோட மனைவி, இந்த குடும்பத்து மருமக. நீ மேக்கப் போட்டுக்கோ, புது ட்ரெஸ் போட்டுக்கோ, தப்பு இல்ல. ஆனா மதுமிதா எதுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகணும்? இங்க பாருங்க, நான் மகாலட்சுமிய எதிர்த்து பேசினது அவங்கள மதிக்காமலாம் இல்ல, திமிருத்தனமும் இல்ல. அவங்க என்ன மருமகளா நடத்தல, அந்த ஒரு வருத்தம் தான். அவங்க மேல எனக்கு பகையும் இல்ல, கோபமும் இல்ல. ஆனா மரியாதை இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க தானே இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறாக. என் பாஸ் ராமு, அஞ்சலி, பிரியா, சத்யா 4 பேரையுமே அவங்க குழந்தையா பாத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு. இப்போ அவங்க கேட்டு நான் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நான் திமிரு புடிச்சவ, அடங்காதவ, அவங்க சொன்னதை மதிக்காதவன் ஆயிடும்ல. மதுமிதா மேக்கப் போட்டு புது ட்ரெஸ் போட்டா என்ன ஆயிருப்போது? அப்படி போட்டாதான் என்ன? தப்பா எடுத்துக்காதீங்க சாரி. அக்கா, நான் தான் உன்னை மேக்கப் போடுன்னு சொன்னேன்ல. சொன்ன கேளு சீதா, எனக்கு மேக்கப் எல்லாம் வேண்டாம். இதுக்கு நான் ஆச்சப்பட்டதே இல்ல. இது உன்னாலதே, உனக்காக நான் கட்டிக்கிட்டது. உனக்காக என் வாழ்க்கையவே நான் கொடுத்திருக்கேன். நீ எனக்காக மேக்கப் போட்டுக்க மாட்டியா? மகாலட்சுமி அம்மா தப்பா ஒண்ணும் சொல்லலையே. அப்படி இல்ல சீதா, நான் எதுக்கு மேக்கப்? எதுக்குன்னா எனக்கு சொல்ல தெரியாது. என்கிட்ட மகாலட்சுமி அம்மா கேட்டாங்க, நான் செய்யாம இருக்க முடியாது. எனக்காக கேள்வி கேட்காம நீயும் சம்மதிக்கணும். அக்கா சரியா? இது நல்லா இருக்குதா? சரி. எதுக்கு உனக்கும் மதுவுக்கும் ஒரே மாதிரி போடுவ, ஒரே மாதிரி மேக்கப்? அக்கா மேக்கப் போட்டுக்க மாட்டேன்னு தான் சொன்னா, நான் தான் அதட்டி போட்டுக்கோன்னு சொன்னேன். உனக்கு யார் சொன்னது? அது பாஸ் சொன்னது. பாஸா? ஆமா, அவங்கதான் என் பாஸ். அவங்கள அப்படிதான் கூப்பிடுவேன். கண்டிப்பா ராம் சொல்லிருக்க மாட்டான். மகாலட்சுமி அம்மாவும் சொன்னாங்க, பாச்சும் சொன்னாரு. மதுவுக்கும் உனக்கும் எதுக்காக ஒரே மாதிரி மேக்கப்னு கேட்டியா? இத கேட்டு வேற தெரிஞ்சுக்கணுமா? நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி இல்ல, அதே ஒரே மாதிரி ரெடியாக சொன்னாங்க. நீ முட்டாளா இல்ல புத்திசாலியா? ரெண்டும் சேர்ந்த கலவைன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மது அக்கா அழகா இருக்கால. சீதா, இதெல்லாம் ஏதோ தப்பா இருக்கு. நீ கூப்பிடாம மது எதுக்கு சென்னைக்கு வரணும்? கொஞ்சம் யோசிய. அதான் சொன்னாங்களே, மாலினி அக்கா ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னை வந்தாங்க. நான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டேன். இவ்ளோ தூரம் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலனா எப்படி?
உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அக்காவை பாருங்க. ஐயோ என் கண்ணே பட்டுரும். அவ்வளவு அழகா இருக்கா. சரி சரி, நான் அக்கா கூட செல்ஃபி எடுக்கணும். அப்புறமா வந்து பேசுறேன். சித்தி ஏன் சீதா மேல இவ்வளோ கோவமா இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. புரியல. எனக்கும் புரியல. கோவில்ல உங்களை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பொண்ணு பார்த்து மருமகளா கற்பனை பண்ணி சந்தோஷமா இருக்கும்போது நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால சித்தி ரொம்ப கோவமாயிட்டாங்க. சீதா நல்லவ, அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க சித்தி கிட்ட நீங்க தான் சொல்லணும். உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டு சீதா மாதிரி ஒரு சுமாரான பொண்ணை எப்படி ஏத்துக்க முடியும்? என்ன சொல்றீங்க? சித்தி இன்னும் உங்களை மறக்கல. பாவம், அவங்களால உங்களை மறக்க முடியல. அதனால என்ன சொல்ல வரீங்க? சீதாவுக்கும் சித்திக்கும் இடையில நான் இருக்கேன். தன்னிச்சையா நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. தப்புன்னு தெரிஞ்சாலும் என்னால தப்புன்னு சொல்ல முடியாது. என்ன பாஸ் குழப்பமா பேசுறாங்க? மதுவை பார்த்து கவுந்துட்டாரா? நீங்க குழப்பமா இருக்கீங்களா? எனக்கு புரியல. ஏன் இப்படி பேசுறீங்க? தெளிவாதான் இருக்கான். சீதாவை எனக்கு பிடிக்கல, ஆனா சொல்ல முடியலன்னு சொல்றான். பட் இப்போ சித்தி மனசு மாறி ரிசப்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. சீதாவை ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். பாஸ் வெரி குட் பாய். சீதா பாசக்காரி, அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. தெரியுங்க. அம்மா எப்படி புரிஞ்சுக்கிட்டிய? அப்பாவுக்காக இஷ்டமே இல்லாம மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. என்னம்மா என்னம்மா? ஏண்டி உனக்கு இந்த அலங்காரம் எல்லாம் தேவையா? வரவங்க எல்லாம் என்னடி நினைப்பாங்க? நீ இந்த வீட்டு மருமகளா இல்ல சீதா இந்த வீட்டு மருமகளான்னு குழம்ப மாட்டாங்க? ஏண்டி இவ வாழ்க்கையை இப்படி கெடுக்கிற? இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தோணல? ஐயோ அம்மா, நான் எப்படிமா சீதா வாழ்க்கையை கெடுப்பேன்? இதெல்லாம் நல்லாதான் பேசுற, ஆனா பண்றதெல்லாம் கோளாறு. அம்மா என்னம்மா நீ சும்மா ரெடி, உனக்கு எதுவும் தெரியாது. அம்மா நான் வேண்டாம் தாம சொன்னேன். அவங்க சொன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? அவங்க அலங்காரம் பண்ணிக்க சொன்னா நீ பண்ணிட்டு வந்து நிப்பியா? அலங்காரம் அக்காவை நான் தாமா பண்ண சொன்னேன். இல்ல சும்மா ரெடி, இதெல்லாம் ரொம்ப தப்பாயிடும்டி. ஏ அவள மாதிரியே புடவை, அவள மாதிரியே நகை, அவள மாதிரியே அலங்காரம். உனக்கு புத்தி இல்ல? இப்ப என்னமா இதனை மாத்திரவா? இப்ப வந்து சொல்லு. ஏ சீதா, நான் மாத்திக்கவா? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அவங்களுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. அம்மா நீ சும்மா இருமா. அக்கா நீ போ, நான் பேசிக்கிறேன். நீ போக்கா. அவளை மாத்திக்கிறேன்னு சொல்றல. அம்மா என்னம்மா ஏன் இப்படி பேசுறீங்க? அப்பா ஏற்கனவே மது மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல இவ இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறது நல்லவா இருக்கு சொல்லு? யாராவது ஏதாவது தப்பா பேசிட்டா அது அப்பாவால தாங்க முடியாதுடி. மதுவுக்கும் அந்த தர்ம சங்கடம் ஆயிடும். அதுக்காக தான் சொல்றேன். அம்மா
அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தேவையில்லாம கண்டதை கற்பனை பண்ணிக்காத. ஏய், உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் தாண்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமோ பண்ணு.